திமுகவுக்கு எப்போதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ அப்போதெல்லாம் மத்திய அரசு நிதி கொடுப்பதில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறிக்கொண்டிருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்தார். மாநிலங்களவையின் கமலின் முதல் உரை, தாவேக தலைவர் விஜயின் அரசியல் செயல்பாடு உள்ளிட்டவை குறித்து புதிய தலைமுறையின் வணக்கம் தலைவர் பகுதியில் வானதி சீனிவாசன் பேசியதை தற்போது பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதியவர். இந்த மாதிரியான பேச்சுக்கள் எந்த மாதிரி மக்கள் கிட்ட எடுபடும் அப்படிங்கிறது தெரியாது. அங்க போய் அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேச வேண்டியது இங்க. பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதியின் எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்து அவரிடம் சில கேள்விகளை திரு கமல் அவர்களின் முதல் பேச்சில் பார்த்தோம் அப்படின்னா மொழி சார்ந்த அரசியலை மீண்டும் கையில் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. தமிழ் மொழி யாரிடமும் பிச்சை எடுக்காது, குறிப்பாக உங்களிடம் எடுக்காது அப்படிங்கிற ஒரு கருத்தோட தன்னுடைய உரையை தொடங்கியிருக்கிறாரு. நான் அண்ணாவின் மகன், பெரியார் மற்றும் காந்தியின் பேரன் என கூறி தொடங்கிறார். ஒரு முதல் உரை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய முதல் உரையில அவரோட முதல் உரை மட்டும் இல்ல, எந்த உரை பேசினாலும் முழுமையா புரியாது. அது அவரோட வழக்கம். மொழியை பற்றி அவர் பேசுகின்ற விஷயத்தை முதல்ல அவர் கேட்க வேண்டியது, யார் பெரியாருடைய ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களோ, பெரியாருடைய பேரன், பெரியாருடைய பேத்திகள், பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபருக்கும் தான் திரு கமலஹாசன் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டிருக்கார். ஏனென்றால் அதை சொன்னது பெரியார் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அவர்களுடைய பேச்சுகளும் முறைகளும் ஒரு ட்ரால் அரசியல் மாதிரி தான் ஒரு தலைவர் பேசுறதும் பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கு. சமீபத்தில் பேசின போதும் கண்டினியூஸா அவர் பேசிட்டு இருக்கிறது திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என சொல்லிட்டு இருந்தவர் கடைசியா பேசின போது பாஜக தலைமையிலான மற்றும் சிலர் அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வைக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதியவர். அவர் இவ்வளவு நாள் பேசுகின்ற பேச்சுக்கள் அப்படிங்கறது எல்லாமே ஒரு எழுதி கொடுக்கப்பட்ட அப்படிங்கறத அது எல்லாருமே பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதனால தேர்தல் நெருங்குகின்ற பொழுது, தேர்தல் பிரச்சாரம் வருகின்ற பொழுது இந்த மாதிரியான பேச்சுக்கள் எந்த மாதிரி மக்கள் கிட்ட எடுபடும் அப்படிங்கிறது தெரியாது. தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் அப்படிங்கறதுனாலதான் பட்ஜெட்டிலும் சரி நிதி ஒதுக்குவதிலும் சரி தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி முதல்வர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நிதி இல்லாமல் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படிங்கறத ஏதோ இன்னைக்கு சொல்லல. எப்போதெல்லாம் திமுக அரசாங்கத்தினுடைய தோல்விகள் வருகிறதோ, மக்களுடைய வெறுப்பு வருகிறதோ, அப்பெல்லாம் தொடர்ச்சியா அந்த நிதி பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. மதுராந்தகத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்களோட பேச்சில கிட்டத்தட்ட 50% அவருக்கான பதில சொன்னார்.